பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இன்னினை அகற்றாதுன்னு சொன்னாங்க. அவ்வளவு பழமையும் பெருமையும் வாய்ந்த பாரத நாட்டில் பிறந்துட்டு அந்த பாரத நாட்டை குறை சொல்ல நான் வரல சார். இந்த நாட்டில் பிறந்ததே என்னுடைய வலிமையாக நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சவனும் இல்லை, எதுவுமே தெரியாதவனும் இல்லை. ஒவ்வொரு நாட்டில் பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா அந்த மாதிரி அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆறுகளே கிடையாது. ஒவ்வொரு நாட்டில் கடற்கரையே கிடையாது. பல நாடுகளில் மலையே கிடையாது. பிரேசில் நாட்டில் ஒரு பாம்பு கூட கிடையாது. அந்த பாம்பை பார்க்கணுன்னா அவன் பாஸ்போர்ட் வாங்கிட்டு வேற நாட்டுக்கு வரணும். நேபாள நாட்டில் மழையே கிடையாது. ஒரு மழையை பார்க்கணுன்னா ராத்திரிலாம் வீழ்ச்சிருந்தா தான் அவனுக்கு மழையை பார்க்க முடியும். ஆனால் நான் பிறந்த இந்த பாரத மண்ணில் எத்தனை காடுகள், எத்தனை வளங்கள், எத்தனை மலைகள், எத்தனை கடற்கரைகள், உலகில் உள்ள ஒட்டுமொத்த வளங்களையும் ஒன்றாக கொண்டிருக்கும் இந்த பாரத நாட்டில் பிறந்ததையே என்னுடைய வலிமையா நினைக்கிறேன். நான் இந்தியாவில் எல்லாமே பார்க்கலாம், பாம்பையும் பார்க்கலாம், ஆனா பாமையும் பார்க்கலான்னு பாக்குறோமே, அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நெல்லுக்கு உமியுண்டு, நீர்க்கு நுரையுண்டு, புல்லிதழ் பூவிற்கும் உண்டு. உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு சின்ன குறையுண்டு சார். பறந்து விரிஞ்ச பாரத தேசத்துல அங்கங்க ஒரு சில கலவரங்கள் நடக்கலாம். அதுக்காக ஒட்டுமொத்த தாய்நாட்டையும் குறைச்சு சொல்லக்கூடாது. நான் கலவரத்தை சொல்லவில்லை, நாட்டில் இருக்கும் நிலவரத்தை சொன்னேன். அது கலவரம், நான் எடுத்து சொன்னது நிலவரம். காரணம், நான் பிறந்தது மாயவரம். குறையுண்டு சார். பறந்து விரிஞ்ச பாரத தேசத்துல அங்கங்க ஒரு சில கலவரங்கள் நடக்கலாம். அதுக்காக ஒட்டுமொத்த தாய்நாட்டையும் குறைச்சு சொல்லக்கூடாது. நான் கலவரத்தை சொல்லவில்லை, நாட்டில் இருக்கும் நிலவரத்தை சொன்னேன். அது கலவரம், நான் எடுத்து சொன்னது நிலவரம். காரணம், நான் பிறந்தது மாயவரம். உங்கள் முன் பேசுவது நான் வாங்கி வந்த வரம். ஆனால் கைத்தட்டி கைத்தட்டி அங்கே சிவக்கிறது அவர்களது கரம். அதுதான் தமிழர்களின் உயர்ந்த தரம். அந்த தமிழினத்தில் நானும் இருக்கிறேன் ஒரு புறம். ஓகே, பேசுங்கள் அப்புறம். நன்றி சார். இதுக்கு காரணம், நம்ம நாட்டில் எதையுமே சொல்ல வந்ததை முழுசா புரிஞ்சுக்கிறது இல்லை. உதாரணமா பார்த்தீங்கன்னா கும்பகோணம். அந்த கும்பகோணத்தில் தாதாச்சாரியார்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கோயிலினுடைய திருப்பணிகள், அறப்பணிகள் செய்கிறவங்க, சாமியார்கள் இல்லை. அதில் 2 பேர் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. ஒரு கோயிலில் இருந்தார் ஒருத்தர். அவங்க 2 பேர் நெருக்கமாக இருக்கும்போது ஒருத்தர் ஒரு நாள் குளத்தில் தவறி விழுந்து இறந்துட்டார். இறந்த உடனே அந்த செய்தியை ஊருக்கெல்லாம், அந்த காலத்தெல்லாம் செய்தி, இப்போ செல்ஃபோன் எஸ்எம்எஸ்லாம் இப்போ கிடையாது. அப்போது அந்த செய்தியை ஊருக்கெல்லாம் சொல்லணும், ஓலை எழுதி அனுப்புவாங்க. அந்த இறந்தவர் கூட இருந்தவர் ஓலை எழுதுறார். திருக்குடந்தை உபய வேதாந்தி ஸ்ரீ வரத வெங்கட சீனிவாச ராமானுஜ தாதாச்சாரியார் அவர்கள் இன்று அதிகாலை திருக்கோயிலின் திருக்குளத்தில் திருநீராட செல்லும் போது திருக்குளத்தின் திருப்படியில் இருந்த திருப்பாசி வழிக்கு திருவைகுண்ட பதவி அடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எழுதி அவங்ககிட்ட கொடுத்தாரு. இதை போய் நீ ஊரெல்லாம் சொல்லு. நம்ம எல்லாம் சொல்லுவோம், சின்ன பசங்களை ஏதாவது 2-3 ஐட்டம் வாங்கிட்டு வர சொன்னா திருப்பி சொல்லு என்ன வாங்கணும். அதே மாதிரி அவங்ககிட்ட கேட்டார், நீ போய் என்னடா சொல்லுவ அப்படின்னு. அவன் ஒரு 2 டைம் சொன்னான். திருக்குடந்தை வேதாந்தி திக்கி திக்கி சொன்னான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதினேன், இதை நீ திக்கி திக்கி சொல்றியான்னு இவர் கோவம் வந்துருச்சு. அதை புடிங்கிட்டு, அவர் எப்பவுமே மொட்டை அடிச்சுட்டு இருப்பாரு, போய் மொட்டை தாத்தன் குட்டையில செத்துட்டான்னு சொல்றா போடா அப்படின்னார். அதாவது அவங்க சொன்னது எதுக்காக வந்தது, நாம இன்னைக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி தாய்நாட்டில் நாம பிறந்து எவ்வளவு பெருமை வாய்ந்த நாட்டில் பிறந்துட்டு இருக்கிறோம், எவ்வளவு அற்புதமான மொழியை தாய்மொழியை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அதை சரியா புரிஞ்சிக்காம அதை குறை சொல்லக்கூடாது. என்னுடைய தாய்நாடும் தாய்மொழியுமே என்னுடைய வலிமைன்னு பேச வந்திருக்கேன். मैं एक बेवकूफ हूँ, मैं एक बेवकूफ हूँ, நான் ஒரு முட்டாளுங்க. எவையெல்லாம் தெரிந்தே செய்யற மடமை இருக்கு பார்த்தீங்களா சார், அதை பத்தி தான் சார் இந்த அறிவாளிகள்ட்ட எல்லாம் பேச வந்திருக்கேன். டாக்டர் கிட்ட ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறான், உடம்பு ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்னு. டாக்டர் சொன்னாரு, குறைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு வேக வேகமாக நடந்து 1 மாதத்துக்கு நடந்தீங்கன்னா உடம்பு ஒரு 34 கிலோ குறைஞ்சிரும்னா. 8 கிலோமீட்டர் வேக வேகமாக 1 மாதத்துக்கு நடந்தீங்கன்னா 34 கிலோ உடம்புல குறைஞ்சிடும் அப்படின்னா. ரைட் டாக்டர், ஒரு பெரிய விஷயம் எல்லாம் பண்ணிடலாம். கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர் கிட்ட ஃபோனு, டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சு சூப்பராக இடம் குறைஞ்சிருச்சு, ஆனால் வேற சில ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா. என்னையா, நான் வீட்டை விட்டு 240 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன் அப்படின்றான். எல்லாத்துலயும் தெரிஞ்சவன் மடத்தனம் பண்றான். அந்த மடத்தனத்தை பத்தி தான் பேச வந்திருக்கேன்.
அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட புடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பதே கடமையடா, தாயகம் காப்பதே கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. ஆமா சார். சபாஷ். நீ மாட்டீங்க இந்த காலத்துல ஷக்கல்லக்க பேபி ஷக்கல்லக்க பேபி அப்படின்னு இருக்கிற இந்த காலத்துல அச்சம் என்பது மடமையடா என்று தலைநகரில் நின்று எம் தமிழை அச்சமின்றி பறைச்சாற்றக்கூடிய என் தமிழ் மகளே நீ வாழ்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார் யாரோ என்னென்னமோ கடமைகளை பத்திலாம் சொன்னாங்க. ஆனா இங்க இருக்கிற மடமையும் கொடுமையும் போக்கிட்டு நம்ம தாய்நாட்டை முன்னேற்றது தான் சார் நம்ம உடனே செய்ய வேண்டிய கடமை. நான் சொல்றது தேசத்தை காக்கிற கடமை. அந்த கடமைய நான் மட்டும் நினைச்சா போதாது சார், இங்க எல்லாரும் நினைச்சாலும் போதாது சார், ஒட்டுமொத்த இந்தியரும் கூடி செய்ய வேண்டிய கடமை சார். இப்ப நம்ம நாட்டு மக்களை காக்க வேண்டிய பொறுப்பை அரசியல்வாதிங்க கிட்டையும், எதிரி நாட்டிலிருந்து நம்ம நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பை ராணுவ வீரர்கிட்டையும் ஒப்படைச்சிருக்கோம். அதுல ராணுவ வீரன் அவனோட கடமையை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கான் சார். ஆனா இந்த அரசியல்வாதிங்க மட்டும் செய்யறது இல்ல சார். அங்க பாகிஸ்தான் பார்டர்ல ஒரு ராணுவ வீரன் AK-47 கையில வச்சுக்கிட்டு எப்ப எதிரி வருவான்னு பார்த்துட்டு அவனை துரத்தி அடிக்கிறான். அதே மாதிரி சைனா பார்டர்லயும் சைனாக்காரன் உள்ள வந்த உடனே பீரங்கி முழக்கத்தோட போய் சண்டை போடுறான். அடுத்த நாளே பாராளுமன்றமும் கூடுச்சு. நான் நினைச்சேன் அவனை ஆதரிச்சு பாராட்டி பேசுவாங்கன்னு. ஆனா அவன் வச்சிருந்த AK-47லயும் பீரங்கி வாங்கினதுலயும் ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு மைக்க தூக்கி வீசுறாங்க, சேர தூக்கி அடிச்சுக்கிறாங்க. என்ன சார் இது? இத நான் சொல்லல சார், பாராளுமன்றத்தோட சபாநாயகர் சோம்நாத் சாட்டர்ஜி சொன்னாரு. ஸ்கூல் பசங்க கூட 1-2 தடவை சொன்னா கேட்டுப்பாங்க, ஆனா இவங்க அவங்கள விட மோசமா நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு போயிட்டாரு சார். இந்த நிலைமையை மாத்துறதுக்கு உடனே செய்ய வேண்டிய கடமைகள்னு என்னென்ன நான் சொல்ல வந்திருக்கேன் சார். தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பான்னு எத்தனையோ உறவு முறைகள் இருக்கு. அது எல்லாமே நம்மளுடைய பெருமைக்குரிய வலிமைதான். காந்தியை நம்ம எப்படி சொல்லித்தரோம்? காந்தி தாத்தான்னு சொல்லித்தரோம். நேருவை எப்படி சொல்லித்தரோம்? நேரு மாமான்னு சொல்லித்தரோம். ஏன்? இவங்களுக்கெல்லாம் நீ அன்பு செலுத்தணும், மரியாதை செலுத்தணும், இவங்களுடைய வாக்குகளை ஏற்றி நடக்கணுங்கிறத உறவுகள்லயே சொல்லி கொடுத்தோம் சார். அது நம்மளுடைய பெருமைக்குரிய வலிமை. அன்னைக்கு ஒருத்தன் கோயில சாமி கும்பிட்டுட்டு இருந்தான். மாமா முருகா காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே பக்கத்துல உள்ளவன் கேட்டான், என்னடா மாமா முருகான்னு கூப்பிடுற அப்படின்னு. ஆமாடா, டெய்லி என் ஃபிகர் அப்பனே முருகான்னு கும்பிடுது, அப்ப அவர் எனக்கு மாமா தானே அப்படின்னு. நம்ம பசங்களோட லொள்ளு கடவுள் வரைக்கும் போயிட்டு இருக்குது. பெத்த அப்பங்கிட்ட தான் லொள்ளு பண்றான்னு பார்த்தா என் அப்ப முருக வரைக்கும் லொள்ளு பண்ண ஆரம்பிச்சுட்டான் சார். கடவுளை கூட தான் குடும்பத்துல ஒருத்தரா ஐக்கியம் பண்ற அந்த உறவு முறை என்னுடைய பெருமைக்குரிய வலிமை சார். நம்ம வீட்டுல நாத்தனார், மச்சன, கொழுந்த, மாமனார், மாமியார், பிள்ளைங்க எல்லாருமா சேர்ந்து கூட்டு குடும்பமா இருக்கோமே, அந்த கூட்டு குடும்பம் எப்படி செய்யணும்னா அவங்க கடமையை ஒவ்வொருத்தரும் பிரதிபலன் பார்க்காமல் செய்யக்கூடியதுதான் அந்த கடமை. அது மட்டும் முக்கியம் இல்ல, நல்ல பழக்க வழக்கங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவசியம். வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட சொல்லி கொடுத்துருக்கோமா இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு? இல்லையே. பிள்ளைங்க வீட்டுக்கு வருது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றாங்க, நம்ம வீட்டுக்கு தேடி வர்றவங்க காப்பி கொடுக்க போறாங்க, டீ கொடுக்க போறாங்கன்னா வர்றாங்க. இல்லையே. அவங்க எதுக்கு வர்றாங்க? நம்ம சொந்தக்காரங்களை பார்க்கணும், உறவுகளை சேர்க்கணும் அப்படின்னு தானே வர்றாங்க. பிள்ளைங்க உள்ள பிஸியா இருக்கு நம்ம சொல்றோம். பிள்ளைங்க உள்ள பிஸியா இருக்கா? கம்ப்யூட்டர்ல பக்கத்து வீட்டு பையனோட சாட்டிங் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கு. அதுதானே நடக்குது இன்னைக்கு. அடுத்தது நேரம்னு எடுத்துக்கிட்டா பிள்ளைகளோடு நேரம் செலவழிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை என்பதுதான் இன்றைய உண்மை.
சின்ன பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா தலை சீவி விட நேரம் இல்ல, பாப் கட் பண்ணி விடுறோம். சாப்பாடு கொடுக்க நேரம் இல்ல, கையில 10 ரூபாயை கொடுத்து நீ போய் கேண்டீன்ல போய் சாப்பிடுன்னு சொல்றோம். பிள்ளைங்களோட நம்ம உட்கார்ந்து பேசுறோமா? மனம் விட்டு பேசிக்கிறோமா? பேசுவதில்லையே. பிள்ளைங்க அதனால தான் இன்னைக்கு டிப்ரெஷன்ல தவிக்குது. போய் தேடுது. 10th 12th ரிசல்ட் வந்த உடனே பாத்தீங்கன்னா போடுறான், கவுன்சிலர் வந்து பாருங்க. எங்க நம்மளை விட ஒரு நல்ல கவுன்சிலர் யாராவது உண்டா? பெற்றவர்களுக்கு பிள்ளைகளின் பிரச்சனை தெரியுமா தெரியாதா? அதுதான் இன்றைய கேள்வி. மொபைல் போன் வாங்கி கொடுங்க. நான் வேண்டானே சொல்லல. இந்த காலத்துல ரொம்ப அவசியம். மொபைல் போன் கட்டாயமா பிள்ளைங்களுக்கு அவசியம். ஆனா ராத்திரி 10 மணிக்கு மேல யார் கூட பேசுதுன்னு கவனிக்கிறோமா? நம்ம கவனிக்கிறது இல்லையே, விட்டுட்டோமே. சார் சொன்னாங்க மொபைல் ஃபோனை வாங்கி கொடுத்துருங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன் சார் 200 ரூபாய்க்கு சிம் கார்டு வாங்கி கொடுத்துட்டு 4000 ரூபாய்க்கு செக்யூரிட்டி கார்டு அனுப்ப முடியும் பின்னாடி? ஐயா, நீங்க ரெண்டு ஆம்பளை பிள்ளையா பெற்றிருக்கீங்க, சரியா? பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க 20 வருஷம் கழிச்சு என்ன மாதிரி ஒரு ராத்திரி 10 மணிக்கு வந்து பிள்ளைக்கு டெலிபோன் வரும்போது அந்த அப்பனா கவலைப்படுவீங்க பாத்தீங்களா? அப்பதான் உங்களுக்கு தெரியாது என்ன பிரச்சனைங்கிறது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு சமையல் சொல்லி கொடுக்கிறோமா? கல்யாணம் ஆகி போற பிள்ளைங்களுக்கு சமையல் சொல்லி கொடுக்கிறோமா? ஆண் பெண் 2 பேரையும் எடுத்துக்கிடும். ஒருத்தருக்குமே சொல்லி கொடுக்கறதில்ல. வெளிநாட்டுல போய் அவன் திண்டாடுறான், எனக்கு ஒண்ணுமே தெரியல, தன்னுடைய துணியை துவைக்க தனக்கு தெரியவில்லை. இன்றைய உண்மை அதுதான். எத்தனை வீட்டுல நீங்க கேட்டு பாருங்க. இங்க வந்திருக்கிற கூட்டத்துல யாராவது பொம்பளை பிள்ளைங்க 15 வயசுக்கு மேல உள்ள பிள்ளைங்க தானா துணி துவைக்குதா? கிடையாது. அம்மா செய்யறோம், நம்ம செஞ்சுக்கா. எல்லா விஷயத்திலையும் தப்ப நம்ம பண்ணிட்டு இளைய சமுதாயத்தை சாடுகிறோமே. சபாஸ், சரியான, இது வந்து ஒரு அற்புதமான ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா வாஷிங் மிஷின் வந்துருச்சு, மிக்சி வந்துருச்சு, இதே மாதிரிலாம் விஞ்ஞான வளர்ச்சி வந்தவுடன் அந்த வாஷிங் மிஷின்ல கூட ஒரு துணியை எப்படி துவைக்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருப்பது பெற்றவர்களின் தவறு. அருமையான கருத்து, பேசுங்க. சரி, பெற்றோர்கள் எல்லாம் நம்ம சொல்லியாச்சுங்க. எல்லாம் நீங்க செய்ய வேண்டிய கடமையெல்லாம் சொல்லிட்டீங்க. குழந்தைகளை உங்களுக்கு ஒண்ணுமே கடமை இல்லையா? திருப்பி கேட்கலாம். நீங்க குழந்தைகளுக்கும் இருக்கு. என்ன நாங்க என்ன கேட்கிறோம்? உங்களை நல்லா படிக்க வச்சு எல்லாம் பண்ணி செஞ்சாச்சுங்க. நீ வட்டியும் முதலமா எனக்கு பணத்தை திருப்பி கொடு நான் கேட்கிறோம் இல்லையே. அன்பு, ஆதரவு, ஒரு முக்கியத்துவம் இன்றைய சமுதாயத்தில் நான் சொல்றேன். நல்லா படிச்சவங்க, வேலைக்கு போகப்பட்டவங்க யாராவது வந்து பெற்றோர்களை நல்ல இடத்துல நம்ம இருக்கும்போது அறிமுகப்படுத்த தயங்குகிறோம். அதுதான் இன்னைக்கு உண்மை. நடக்குதா இல்லையா உலகத்துல?